ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேர் கேமிங் தமிழ். நான் தான் உங்கள் கிருத்தியோசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒவ்வொரு நாஸ்டாலஜி கேம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து ஜிடிஏ சீரீஸாக தான் நிறைய 90s கிட்ஸுக்கு இருக்கும், இயர்லி 2K இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஜிடிஏ சீரீஸில் உள்ள ஜிடிஏ சான் ஆண்ட்ரீஸ் அதை நிறைய விளையாண்டுருப்பீங்க. அது நிறைய பேருக்கு நாஸ்டாலஜி கேமாக இருக்கும் உண்மையிலேயுமே. அதோட அந்த கேரக்டர் இருக்காது தெரியுமா, சிஜே மெயின் ப்ரோட்டகனிஸ்ட், அவரை பற்றி நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல அவரை பற்றி நம்ம இன்ட்ரோ கொடுத்துடலாம். ஓகேவா, முதல்ல ஹீரோன்னு வந்து அவரை பற்றி ஒரு இன்ட்ரோ வேணும் தானே. ஓகே, இவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா கார் ஜான்சன். ஓகேவா, இவங்க அம்மா பேர் பெவர்லி ஜான்சன். ஃபாதர் நேம் எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க, நம்ம ஜான்சன் வச்சுக்கலாம். ஏன்னா ஃபேமிலி நேம் பார்த்தீங்கன்னா ஜான்சன் தானே வருது ஃபேமிலி நேம். சரி, நம்ம ஜான்சன்னே வச்சுக்கலாம். ஏன்னா அப்பா பேர் வந்து ஏன்னா இப்போ யூஎஸில் தான் அப்பா பேர் வந்து பின்னாடி போட்டுப்பாங்க, அப்படி கூட இருக்கலாம். ஓகேவா, கார் ஜான்சன், பெவர்லி ஜான்சன். ஓகேவா, ஓகே. அதுக்கப்புறம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யார் தான் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பிரதர், ஒரு சிஸ்டர். ஒரு மூத்த அண்ணன், ஒரு இளைய தம்பி ஒருத்தர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி. ஓகே, இவ்வளோ தான். ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, மொத்தம் 4 பேர். ஃபேமிலியில் மொத்தம் 6 பேர். அதில் சில்ட்ரன் வந்து மொத்தம் 4 பேர். இதே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் முக்கியமான ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஸ்வீட், பிரெயின், கெண்டல். ஓகே, இவங்க 3 பேரையும் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸ்வீட் வந்து க்ரோ ஸ்ட்ரீட் அந்த கேங்கோட தலைவர். பிரெயின் வந்து இறந்துட்டார் ஒரு கேங் ஃபைட்டில், அதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக அதை பார்க்கலாம். கெண்டல் வந்து சிஜேயோட தங்கச்சி. ஓகேவா, அதுக்கப்புறம் சிஜேயோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 11 ஆகஸ்ட் 1968 வந்து சிஜே பிறந்திருக்காரு. எந்த சிட்டியில்? லாஸ் சாண்டாஸில், சான் ஆண்ட்ரீஸில் உள்ள லாஸ் சாண்டாஸ்னு இடத்துல பிறந்திருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் டாப்பிக்கில் போயிடலாம். சிஜேயோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிக் ஸ்மோக், ரைடர், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அதை 2 கேங் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸும் கூட, சைல்டுஹுட்லேருந்தே 2 பேரும் கேங்கில் இருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஓகேவா, ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ் தான். சீசர் பார்த்தீங்கன்னா சீசர் வளரிப்பினோ, இது வந்து ஒரு கேங்கோட லீடர், ஒரு யங்ஸ்டர் தான். யங்ஸ்டரு சூப்பரான கேங்கோட லீடர். இவர் வந்து சிஜேயோட தங்கச்சி இருக்காங்க கெண்டல், அவங்களும் இவங்களும் கொஞ்சம் லவ் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்வீட்டுக்கு வந்து இவன் லவ் பண்ணுறது பிடிக்காது. ஏன்னா வேறு கேங்காரன், இவனை தான் எப்படி தங்கச்சி லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு சீசரை பற்றி ஸ்வீட் வந்து ரொம்ப தப்பாக நினைப்பான். ஆனால் சிஜேக்கு வந்து இவனை ரொம்ப பிடிக்கும். சீசருக்கும் சிஜே வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும் பார்த்த உடனே. அதுக்கப்புறம் ட்ரூத் யாருன்னு பார்த்தீங்கன்னா சான் ஃபெரேரா சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் டெம்பனி வந்து இவரோட சிறந்த கஞ்சா கிடைக்கும், அப்படி போதைப் பொருள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம கூட ஒரு டிராக்டர் எடுத்துகிட்டு போய் அந்த புல்லை தான் அந்த கஞ்சாவை போய் வெட்டுவோம்லாம், அவன் தான் மிஸ்டர் ட்ரூத். அதுக்கப்புறம் தான் ஊசிமோ பார்த்தீங்கன்னா சிஜேவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை தவிர்த்து ஒரு சிஜேவோட ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊசிமோ சொல்கிறாங்க. ஊசிமோக்கு பார்த்தா கண்ணு தெரியாது, இது ஒரு நோட்டபிள் ஃபேக்ட்டு, இதுக்கு தெரிஞ்சதையும் வச்சுக்காங்க, யூஸ் ஆகும். ஊசிமோக்கு வந்து அந்த கண்ணு தெரியாது. அவன் வந்து கேசினோவோட டான். லாஸ் வெஞ்சுராஸ்லாம் வந்து ஃபுல்லாக கேசினோ தானே இருக்கும், கேசினோவுக்கே ஊசிமோ தான் டான் சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் மைக் டொரேண்டோ. சான் ஃபெரேராவில் சிஜே தனியாக மாட்டும் போது ஸ்வீட் வந்து ஜெயிலுக்கு போயிடுவான். அப்போ மைக் டொரேண்டோ வந்து ஒரு சிஐஏ, ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியோட ஆஃபீஸர், சிஐஏன்னு வச்சுக்கலாமா, அமெரிக்காவில் சிஐஏ தானே இருக்குது, ஒரு சிஐஏ ஆஃபீஸர். அவன் தான் வந்து நம்ம சிஜேக்கு வந்து நிறைய உதவி செஞ்சுருப்பான் நம்ம ஸ்வீட் வந்து வெளியே வர விஷயத்தில். அதுக்கப்புறம் கென் ரோசன்பெர்க் அண்ட் கென்ட் பால். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த சீரீஸ், அதாவது ஜிடிஏ வைஸ் சிட்டி, அது இருந்தால் கென் ரோசன்பெர்க்கும் தெரிஞ்சிருக்கும், கென்ட் பாலும் தெரிஞ்சிருக்கும். 2 லாயர்ஸ் அப்படி தானே, 2 லாயர்ஸ் ஒரு வழுக்கமண்ட மாதிரி நம்ம இந்த கேமில் வருவாங்க. அப்போ என்னால் இளமையாக இருப்பாங்க, இப்போ வழுக்கமண்டையாக இருப்பாங்க. ஓகேவா, அவங்களும் நம்ம சீஜோட ரொம்ப ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் கேட்லினா தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஜிடிஏ 3ல் அவன் என்னென்ன அட்டுலியெல்லாம் பண்ணிட்டு இருந்தான்னு. இந்த கேம்லேயே அவன் சரியான அட்டுலியம் பண்ணுவான். பட் கேட்லினா வந்து சிஜேவோட ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட ஒரு எக்ஸு, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சுருக்கோம், ஒன்றும் சொல்ல முடியாது அவளை பற்றி. ஓகே, அவ்வளோ சொன்னால் பெருசாக போயிட்டுருக்கான் அவர், ரொம்ப லிஸ்ட்டு பெருசாக போவோம். ஓகேவா, இதோடு நிப்பாட்டிடலாம். அடுத்து மேடாக். ஓகே, நம்ம ஊரில் வந்து மேடாக் வந்து ஒரு சிறந்த இசையமைப்பாளர், ஒரு மியூசிஷியன். அதாவது நம்ம ஊரில் அனிருத்து, அதுக்கப்புறம் ஏகரமான் அப்படி இருக்க மாதிரி சான் ஆண்ட்ரீஸில் மேடாக். ஓஜிலாக்கு கிட்ட ஒரு மிஷின் முடிக்கும் போது, அதாவது ஓஜிலாக் வந்து ஒரு ரேப்பர் ஆகணும்னு ஆசை, அதுக்கு மேடாக்குன்னு ஒருத்தரை பற்றி அவன் சொல்லியிருப்பான். ஓகேவா, மேடாக் வந்து ஒருக்கா சரக்கு அடிச்சுட்டு மேலேருந்து நான் குதிக்க போகிறேன், நான் சாக போகிறேன்னு சொல்லும் போது
சிஜே காப்பாற்றி மேடாகிட்ட ஒரு தனி ரெஸ்பெக்ட் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி தான், ஓகேவா. அடுத்த பார்க்க போகிறது ஒரு மெயினான ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டினை பார்ப்போம். ஒய் ஹீ லெஃப்ட் சான் ஆண்ட்ரீஸ்? சிஜே ஏன் சான் ஆண்ட்ரீஸ் விட்டு வெளியேறினார்? இதுக்கு நிறைய கதைகள் நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு தெரிஞ்ச ஒரே கதை என்ன தெரியுமா? இது கதைன்னு சொல்லி இதான் நிஜம்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து ஒரு நாள் வந்து 1987 ஒரு நாள் சிஜேயும் அவரோட தம்பியான ஸ்வீட்டில் பிரெயினும் ஒரு கேங் ஃபைட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அப்போது வந்து கேங் சுற்று போட்டு, ஓகே, ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போது கேங் சுற்று போட்ட உடனே கார் ஜான்சன் வந்து என் உயிரை காப்பாற்றிக்க அவர் ஓடிட்டார் கார் ஜான்சன். ஆனால் பிரெயின் ஜான்சன் வந்து அந்த இடத்துல உயிரிழந்துட்டாங்க. அதில் வந்து ஒரு பெரிய கில்ட்டி ஃபீல்டிங்காக ஆகிட்டு, ஒரு கில்ட்டி நம்மளால் நம்ம தம்பி இறந்துட்டானே அப்படியே ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் ஜான்சனும் அது அவங்க அண்ணன் ஸ்வீட்டும் நீ தான் இவன் இறந்ததுக்கு காரணம்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷனுக்கு உள்ளாக கார் ஜான்சன் வந்து லிபர்ட்டி சிட்டிக்கு போயிட்டார். ஓகேவா, இவ்வளோ தான் கதை. அதுக்கப்புறம் ஒய் பிக் ஸ்மோக் பேட்ரைட் சிஜே? ஏன் பிக் ஸ்மோக் வந்து சிஜேக்கு துரோகம் செஞ்சார்? அதுக்கு பல காரணங்கள் தான். ஒரு முக்கியமான காரணம் வந்து க்ரோவ் ஸ்ட்ரீட்டில் வந்து அண்ணன் தம்பி 2 பேர் தான் பெரிய பெரிய கை. அப்போ பிக் ஸ்மோக் வந்து ஒரு உறுப்பினர் மாதிரி தான் இருந்தார். எனக்கும் பவர் ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு உள்ளம் வந்து அந்த சைடில் எங்கேயும் இருந்திருக்கு, ஓகேவா. அவருக்கு ஒரு யோசனை இருந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா CRASH அப்படி கவர்மெண்ட் குழு வந்து பிக் ஸ்மோக்கோட மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி நீ வந்து க்ரோவ் ஸ்ட்ரீட்க்கு எதிராக எங்களுக்கு வேலை செய்யன்னு சொல்லிட்டு பாலாஸ் கேங்கு, ஃப்ராங்க் டெம்பேனி, அதுக்கப்புறம் பிக் ஸ்மோக், ரைடர் 4 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இந்த CRASH அவங்கள பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போடணும். நான் அவ்வளோ பெரிய கதை CRASH, ஓகேவா. கிராஷ். அதுக்கப்புறம் ஒய் சிஜே மாம் அண்ட் ப்ரோ வாஸ் கில்டு? சிஜே அம்மா வந்து இறந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் சர்பே கார் வந்து சிஜேயோட அம்மாவை கொண்டுட்டு போயிட்டு அது யாருக்கு வந்து ட்ராப்னு பார்த்தீங்கன்னா சிஜேவோட அண்ணனானா ஸ்வீட்டுக்கு. ஏன்னா 2 தலைகள் மட்டும் எடுத்துட்டா மீது உடம்பு வந்து என்ன பிரயோஜனம்? தலை இருந்தால் தானே உடம்பு வேலை செய்யும். அப்போ தலையிலனா நம்ம கேங்கை ஈஸியாக அடிச்சிடலாமே, அந்த மாதிரி ஒரு கதை தான். ஓகே, ஈஸி தான். இவ்வளோ தான். சிஜே அம்மா வந்து இறந்ததுக்கு ஸ்வீட்டை டார்கெட்டை வச்சு சிஜே அம்மா கொண்டிருக்காங்க. சரி, ப்ரோ இறந்ததுக்கு, அதான் பிரெயின் இறந்ததுக்கு வந்து சிஜே டார்கெட் வச்சுருக்காங்க. அப்போ பிரெயின் இறந்துட்டார். என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரூவோட ஹிஸ்டரி, க்ரூவ் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து மொத்தம் 4 இது இருக்கான். ஒன்று ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஷிப், இன்னொன்று லாயலிட்டி, அதுக்கப்புறம் ஃபைத். ஒன்று நம்பிக்கை வைங்க, இன்னொன்று உண்மையாக இருங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள துரோகம் வரக்கூடாது, அதுக்கப்புறம் ஃபேமிலிஸ். நம்மளாம் ஒரே உடம்பு தான், ஒரே ரத்தம் தான், நமக்குள்ளே பாகுபாடே கிடையாது, யார் தான் சாப்போம் அப்படி சொல்கிற ஒரு கேங்கு தான் க்ரூவ். அதுக்கு சிஜேயோட துரோகிகள், இதான் 5வது, ஓகேவா. பிரேட் ட்ரையல்ஸ், அதாவது பிக் ஸ்மோக் அண்ட் ரைடர். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிக் ஸ்மோக்கர் ரைடர் வந்து சிஜே வந்து ரொம்பவே சீண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிஜேயோட ரொம்ப சைல்ட்ஹுட் நண்பர்கள்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பாதியில் அவங்க வந்து துரோகம் பண்ணிட்டு போனது எல்லாமே நமக்கு தெரியும். கைஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் டெம்பனி அண்ட் எட்டி புலக்ஸ்கி. இவங்க 2 பேரும் போலீஸ் ஆஃபீஸர். CRASH அந்த க்ரஷோட லீடர்ஸும் கூட. இவங்க 2 பார்த்தீங்கன்னா சிஜே கிட்ட ஒரு அந்த மண்டைகளை ஏதாவது பேச பார்த்துருப்பாங்க. எப்படின்னா, நான் வந்து அந்த உங்கள் கேங்கை மட்டும் தான் ஆதரிப்பேன், என்னை கவர்மெண்ட் வந்து எல்லா கேங்கையும் கொள்ள சொல்கிறாங்க, பட் நான் உங்கள் கேங்கை மட்டும் ஆதரிப்பேன் சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கு வந்து சிஜே வந்து வசிக்கிற மாதிரி இல்லை. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிஜே அண்ணனை கிட்னாப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு சிஜே கொல்ல பார்ப்பாங்க. அதனால் லாஸ்ட்டில் சிஜே வந்து 2 பேரும் போட்டு தெரியுவாங்க. சால்வடார் லியோனி யார் ப்ரோ? நான் ஒரு அந்த GTA சாண்டர்ஸை பார்த்ததில்லை சொன்னீங்கன்னா, GTA லிபர்ட்டி சிட்டின்னு நினைக்கிறேன். ஆமாம், GTA 3 தான் லிபர்ட்டி சிட்டி வரும். அதில் குண்டா ஒரு ஆள் வருவாங்க பார்த்தீங்களா, சால்வடார் லியோனி. குண்டா ஒரு ரெட் கலர் டிஷர்ட் போட்டு வருவாங்க. அவர் தான் சால்வடார் லியோனி. அதாவது பார்த்தீங்கன்னா 1987 1992 அவங்க அம்மா செத்ததுக்கும் அவன் தம்பி செத்ததுக்கும் நடுவில் ஒரு 5 வருஷத்தில் இவருக்கு கீழே வேலை செஞ்சுருப்பான். அப்போ இவர் புத்தியை பார்த்துருப்பான், இவர் எவ்வளோ கீழ்த்தனமான ஆள், ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த எண்டை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு, ஓகேவா. ஆனால் சிஜே மேலே ஒரு தப்பு மேலே சிஜே வந்து ரொம்ப நல்லவர், நான் இதிலே புரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஜே வந்து நம்மகிட்ட அந்த நட்பாக இருந்தால் அவர் வந்து நமக்காக உயிரே கொடுப்பாரு. நம்ம வந்து அவருக்கு லேசாக ஒரு சின்ன துரோகம் பண்ணிட்டாலும் அவர் வந்து நம்மளை கொன்னுருவார். இதுதான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்களா, பிக் ஸ்மோக் வந்து நல்லா நட்பாக இருக்கும்போது உயிரை கொடுத்து காப்பாற்றுவார் பிக் ஸ்மோக்கை, ரைடரையும். ஆனால் பிக் ஸ்மோக் என்றைக்கு துரோகம் தெரிஞ்சோ அன்னைக்கே பிக் ஸ்மோக்கை அடிக்கணும்னா
கொல்லணும்னு நினச்சாரு. ஆனால் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அந்த நட்பும் சிஜே வந்து சும்மா விடல. லாஸ்ட் வந்து நீ எதுக்காக பண்ண சொல்லி பிக் ஸ்மோக் கிட்ட உட்காந்து அவர் சாவறதை பார்த்துருப்பாரு. எனக்கு உண்மையிலே அந்த மாதிரி சீன் வரும்போது ரொம்ப கண் கலங்கியிருக்கும். ஓகேவா? ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் எடுக்கையே 2 மணி நேரம் செலவாயிட்டு. பாய் காய்ஸ்.